வணக்கம் நண்பர்களே. யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பழி வாங்குவீர்களா அல்லது மன்னிப்பீர்களா? இன்றைய வீடியோவில் தன்னை கொல்ல வந்தவரையும் மன்னித்த ஒரு அதிசயமான புனிதரின் வாழ்க்கையை பார்க்க போகிறோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கிவிட்டது. மனம் மாறி நற்செய்திகளை நம்புகள். மார்க் 1 அதிகாரம் 14 முதல் 15 வரை. 12ஆம் நூற்றாண்டில் எருசலேமில் ஒரு பக்தியான குடும்பம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த வீட்டு தாய்க்கு அன்னை மரியா தோன்றி, உனக்கு பிறக்கும் குழந்தைகளில் ஒருவர் பெரிய இறைப்பணியாளராக இருப்பர் என்று அருளளித்தார். சில ஆண்டுகள் கழித்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அந்த குழந்தைகளில் ஒருவர் புனித ஆஞ்சிலோ. சிறு வயதிலிருந்தே இறையச்சம், ஞானம், மொழி புலமை, கிரேக்கம், லத்தீன் என்பவற்றில் சிறந்து விளங்கினார். 18 வயதில் அவர் கார்மேல் சபையில் துறவியாக சேர்ந்தார். ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அவருக்கு தோன்றினார். சிசிலிக்கு சென்று நற்செய்தி அறிவி என்றார். அவர் உடனே கீழ்ப்படுகினார். லெர்மோ போன்ற இடங்களில் நூற்றுக்கணக்கான மக்களை மனம் திருப்பினார். ஆனால் எல்லோரும் அதை ஏற்கவில்லை. ஒரு நாள் போதனை நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆட்களில் ஒருவன் ஆஞ்சலோவை தாக்கி கொன்றுவிட்டான். ஆனால் இறக்கும் தருணத்திலும் ஆஞ்சலோ என்ன செய்தார் தெரியுமா? அவரை கொன்றவரை மன்னித்து அவருக்காகவே ஜெபித்தார். இந்த புனிதர் நமக்கு சொல்லும் பெரிய பாடம், தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். மன்னிப்போம், அன்பு காட்டுவோம், நற்செய்தியை வாழ்வோம். அப்போது இறைவனின் அருள் நம் வாழ்க்கையில் நிறையும். ஆமேன்.